அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி கூலி படத்துடைய 2வது நாளுடைய கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படி தான் பார்க்க போகிறோம். காலையிலேயே போட்டுக்கணும், கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு, மன்னிச்சும். நாளையிலேருந்து காலையில் வந்துடும். 11:30க்கு மறக்காமல் போட்டுறேன். ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா 151 கோடி ரூபாய் வந்த பிறகு செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா என்ன கலெக்ஷன் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே பயங்கர ஆர்வமாக வந்து காத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 240லேருந்து 260 கோடி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் வந்துருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை தான் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுதான் மெயின் விஷயம். புக் மை ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7 லட்சம் டிக்கெட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போயிருக்கு. குறிப்பாக ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா 91,000 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று போயிடுச்சா ஃபஸ்ட் டே. செகண்ட் டேல என்ன இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 1,17,000 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி மார்க்கெட்டில் வந்து போயிருக்கு. இன்னொரு அற்புதமான விஷயம் என்னென்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஷோ வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு 1000 ஷோ ஆட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 5000 ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து ரன் ஆகுது. ஹிந்தியில் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். கர்நாடகாலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஓப்பனிங், ரொம்ப நல்ல ஓப்பனிங் வந்திருக்கு. கேரளாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஓப்பனிங் வந்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானா பிச்சுக்கிட்டு போகுது. கர்நாடகா ஆந்திராவை கம்பேர் பண்ணும்போது கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக்கப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மீதி எல்லா இடங்கள்லையுமே மிகப்பெரிய ரெக்கார்டை நோக்கி வந்து படம் நகர்ந்துட்டு இருக்குது. நியூசிலாந்துலேயும் ஆஸ்திரேலியாலையும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா $1 மில்லியன் ரொம்ப வேகமாக கிராஸ் பண்ண படம் இந்த படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸ்லேயும் ரொம்ப வேகமாக வந்து பார்த்திங்கன்னா $1 மில்லியன் வந்து கிராஸ் பண்ண படமும் இந்த படமாக தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தலைவர் வந்து புதுசாக நிறைய ரெக்கார்டை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் உருவாக்கி வச்சுருக்காரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த நெகட்டிவ் ரிவ்யூலாம் தாண்டி முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் அஜெண்டாவில் வந்து எல்லாருமே நெகட்டிவ் ரிவ்யூ பரப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன நிலைமை ஆச்சுன்னா இப்போது ஃபேமிலி ஆடியன்ஸு எல்லாம் உள்ளுக்குள்ளே போகும்போது செகண்ட் டைம் பார்த்தவங்க சொல்லும்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நோக்கி வந்து படத்தை நகர்த்திட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற நிறைய பொலிட்டிக்கல் அஜெண்டாக்குள்ளே இருக்கிறவங்க, அதே மாதிரி சினிமாவில் வந்து இந்த பெய்டு கேட்டகரிக்குள்ளே இருக்காங்கல்ல, காசு வாங்கிட்டு வந்து ரிவ்யூ பண்ணுறவங்க, அதே மாதிரி வந்து நெகட்டிவிட்டி மூலமாக வந்து ஃபெமிலியர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இந்த படத்து மேலே எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி பரவ முடியுமோ அந்தளவுக்கு பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி மக்கள் ரசிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது சரியான இடத்துல போய் நகர்ந்து நிற்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் வந்து இந்த கம்பேரிசன் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது இந்த கோட் திரைப்படத்தையும் லியோ திரைப்படத்தையும் கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய நல்ல திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி புகுத்தின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் எல்லா ரசிகர்களும் ரசிக்கும்படியான ஒரு திரைப்படமாக தான் கூலி திரைப்படம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே சொல்லி புரிய வச்சுருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்மளுடைய நடிகருக்கு இந்த மாதிரி ஒரு படம் வரலையே, இந்த மாதிரி மாஸ் சீக்வன்ஸ் இருக்கலையே, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து நடிக்க வரலையே அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சலை கூட சில பேர் வந்து பண்ணலாம். அதுதான் வந்து உண்மையான விஷயம். இப்போ அமீர் கான் சார்லாம் கூட்டி வந்து ஒரு கேரக்டர் வந்து நடிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. உபேந்திரா சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன ரோல் வந்து பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு தலைவனாக பார்க்குற ஒரு நடிகர் கூட தான் அவர் அந்த மாதிரி கேரக்டர் வந்து பண்ணுவார். அப்போ ரஜினி சாரை எந்தளவுக்கு மதிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே எல்லாருமே புரிஞ்சுக்கிறது. இப்போ நீங்கள் வந்து சஞ்சய் தத் சார் வந்து பார்த்திங்கன்னா லியோ படத்தை பற்றி பயங்கரமாக பேசுனாங்க. பயங்கரமாக விஜய் சார் நடிச்சிருக்காரு அப்படி இப்படின்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க. சஞ்சய் தத் வந்து பக்கம் ஒரு பேட்டி கொடுத்தாரு, என்னை வந்து லோகேஷ் கனகராஜ் வேஸ்ட் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி. யோசிச்சு பாருங்கள், மெயின் கேரக்டரே வந்து சஞ்சய் தத் தான். படத்தில் நிறைய இடங்களில் வந்து நம்முடைய அர்ஜுன் சாரை விட மிக முக்கியமான பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத் நிறைய இடத்துல வருவார். அவரே டிஸ்சாட்டிஸ்ஃபை இருக்கார் அந்த படத்தில். அப்படின்னா அப்போ வில்லன் கேரக்டரு ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு மறுக்கப்பட முடியாத உண்மை. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த படத்தில் வந்து அந்த ட்ரோன் ஷாட் ஒன்று வந்துருச்சு, அப்புறமேட்டு அந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா சேசிங் சீன் ஒன்று வரும்ல, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறனால படமே நல்ல படம் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே பேசிட்டு கிடக்குறாங்க. நான் சொல்லுவேன், எந்த இடத்துல வேணாலும் என்ன கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணி என்னால் சொல்ல முடியும், லியோ திரைப்படத்தை விட கூலி திரைப்படம் 100 மடங்கு நல்ல திரைப்படம். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் லியோ திரைப்படத்தில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணாரோ அதெல்லாம் சரி பண்ணிட்டாரு கூலி திரைப்படத்தில் அப்படிங்கிறத நான் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன். அதுக்கான ஒரு வீடியோ கூட பண்ணி வச்சுருக்கேன். 18 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வீடியோ கூட பண்ணி வச்சுருக்கேன். அதை எடிட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். பார்த்துட்டு நீங்களே உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். இப்போதைக்கு கூலி திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஃபஸ்ட் டேயோட செகண்ட் டே ரொம்ப பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. ஹிந்தி மார்க்கெட்டில் ரொம்ப பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கிற விஷயம் வந்து இங்கே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஹிந்தி ஆடியன்ஸுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறி எழுப்பிட்டு இருந்தாங்க. அவங்க படத்தை படமாக பார்க்குறாங்க. அமீர் கானுடைய இந்த சின்ன கேமியோ அப்படின்னு அவங்க பார்க்கல, அதை ரசிக்கிறாங்க. அமீர் கான் சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கேமியோவில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு காமிக்கலாக ஜாலியாக வந்து ஒரு வில்லன் குரூப்போட ஹெட் மாதிரி கேங் லீடர் மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்ததில்ல. அமீர் கானுடைய அந்த லுக்கை வந்து பார்த்து ரசிக்கிறாங்க. கிளைமேக்ஸ் வந்து பார்த்து அந்த 3 பேரும் பீடி பத்திரமா ஒரு சீக்வன்ஸ் வரும். அதெல்லாம் நிறைய பேர் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. அந்த சீக்வன்ஸ் வரப்போது நம்மளுடைய அனிருத்தோட மியூசிக்லாம் பயங்கரமாக எலிவேட் பண்ணி விட்டுருக்காரு. எல்லாருமே ரசிக்கிறாங்க. உபேந்திரா சார் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஜெயலலிதா படத்தில் சிவராஜ் சாருடைய அந்த 7 நிமிஷம் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் உருவாக்குச்சோ, அதே மாதிரி உபேந்திரா சாருடைய அந்த மேன்சன் ஃபைட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி கிளைமேக்ஸில் வருகின்ற விஷயமா இருக்கட்டும், இது மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியில் உருவாக்கியிருக்கு. அவருக்கான எலிவேஷன் ரொம்ப அற்புதமாக செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பாக அவங்க எல்லாருமே ரசிக்கிறாங்க. இன்னொரு கன்னட ஆர்டிஸ்ட் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா
ஒரு வில்லன் சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்க. அதுதான் படத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் மாதிரி காட்டுறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. ஏஜென்டினா அப்படிங்கிறது ஒரே ஒரு சீக்வன்ஸ், ஒரே ஒரு சீன் தான். அதுக்கு பயங்கரமாக வந்து ஃபயர் விட்டுவாங்க. இதில் அதை விட ரொம்ப அழுத்தமாக அந்த பொண்ணு நடிச்சிருக்குது. பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அண்டர் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ எப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ரஜினி சாரோட இணைஞ்சு ஒரு படம் பண்ணிட்டார். அந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸை நோக்கி வந்து நகர்ந்துருச்சு. படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 100 கோடி பிஸ்னஸ் ஆயிடுச்சு. அது ரஜினி சாருடைய பிராண்ட் அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம். லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் டைரக்டராக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எல்லாமே சேர்ந்து படத்துக்கான ப்ரொமோஷன் வேறு லெவலில் போயிடுச்சு. ஸோ இது என்ன ஆயிரும்னா, பயங்கர கலெக்ஷன் வந்துட்டால் நம்மளுடைய எல்லா ரெக்கார்டும் உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி வந்து ஆன்லைனுக்குள்ளே இருக்கிற இந்த ரெக்கார்டுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த குரூப் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இஷ்டமேனிக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு கமர்ஷியல் சினிமா அப்படிங்கிறது லாஜிக் மீறல்கள் உள்ள விஷயம் தான். அது எல்லாத்தையுமே லாஜிக்கலாக வந்து படம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து யோசித்தோம்னா அப்போ எந்த படமும் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்கன்னாலும் அது வந்து ஒரு காமிக்குன்னு சொல்கிற மாதிரி நாவல்லேருந்து எடுத்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நாவல் அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணி படம் பண்ண முடியாது. அதுக்குள்ளேயும் சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஏன் பாகுபலியில் இருக்கும், கல்கியில் இருக்கும், எல்லா திரைப்படங்களையும் லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். பாகுபலி படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து சண்டை போடுறாங்க, கல்லெல்லாம் உடச்சிக்கிட்டு சண்டை போடுறாங்க, கையில் வந்து அடிக்கிறதுனால வந்து அந்த அவ்வளோ பெரிய செலவு விழுது, ரெண்டு பேர் இடிக்கிறதுனால அதை எல்லாருமே ரசிக்கல. என்னங்க செலவு விழுவுது அப்படின்னு சொல்லி வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஆனால் அதை ரசித்தாங்க. அதை ரசித்தனால அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. புஷ்பா 2 படம் வந்து பார்த்தீங்கன்னா, புஷ்பா 1 வந்து ரொம்ப எல்லாருமே ரசித்தாங்க. புஷ்பா 2 படத்துக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி அந்த படம் ஏன் ஓடிச்சு? அந்த படத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ரொமோஷன். அதாவது தெலுங்கு சினிமாவில் ஒரு திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகப்படுது. டிக்கெட் ரேட்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். 700 800 கூட 1000 கூட டிக்கெட் விற்கிறோம். ஆனால் அது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்தளவுக்கு புஷ்பா 2 படத்து மேலே பெரிய ரெஸ்பான்ஸை உருவாக்கிட்டாங்க, பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கிட்டாங்க. அந்த எதிர்பார்ப்பை அந்த இண்டஸ்ட்ரிக்கான ஒரு மிகப்பெரிய வியாபாரிகளையே அவங்க விரிவடைய வச்சுட்டாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் அதே அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்துக்கான அந்த பிஸ்னஸுக்கான ஸ்பேஸ் வந்து உருவாச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து அந்த பிஸ்னஸுக்கான அந்த ஸ்பேஸை உருவாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ட்ராக்கர்ஸு, இந்த ரிவ்யூவர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அவங்களுக்கு ஒரு தனி ஷோ ஒன்று போடுவாங்களாம். அந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு கூலி படத்துக்கு போடல, அப்புறம் ஏதோ கிஃப்ட் கொடுப்பாங்க போல், கவர்லாம் கொடுப்பாங்க போல், அதெல்லாம் இந்த படத்துக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிறனால அவங்க எல்லாருமே பிளான்ட் அஜெண்டாவில் நெகட்டிவிட்டி பரப்பணும் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே நெகட்டிவாக பேசுகிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு யூடியூப்லேயே நல்ல வருமானம் வருது, ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு வருமானம் வருது, அது உங்களுக்கு பத்தாது, உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்து காசுக்காக தான் நீ ரிவ்யூ போடுவேன் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே வந்து ரிவ்யூ போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வந்து யோசிக்குது அப்படின்னு தெரியல. காசு வாங்கிட்டு ஒரு படத்தை நல்ல படமாக வந்து காட்டி ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகிறது ஒரு பக்கம், அது ஓகே. காசு வாங்கிட்டு நல்லா இருக்க படத்தை கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அதை விட உலகத்திலே கேவலமான ஒரு பிழப்பு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஆங்கிளில் பண்ணிகிட்டு இருக்கிற அவங்களுக்குலாம் வந்து மதிப்பு கொடுக்காம சாதாரண மக்கள், பொதுமக்கள் வந்து படத்தை எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவ்யூவில் பார்க்கும்போதே, இந்த ஃபேன்ஸோட ரெஸ்பான்ஸ், தேட்டர்லேருந்து வரவங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போதே வந்து நம்மளால் வந்து உணர முடியுது. இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து விஜய் சாரோட ரசிகர்களே வந்து பல பேர் படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு. படத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் சில ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னா, இது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்க மாதிரி தோணுது, இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தோணுது அப்படின்னு சொன்னால் அது ஓகே. படமே வந்து பயங்கரமாக வந்து எதுவுமே இல்லை, லியோ மாதிரிலாம் இல்லைன்னு, லியோ படமே இல்லை. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜோடைய கைதி படத்துக்கு கம்பேர் பண்ணால் லியோலாம் படமே கிடையாது. ஆனால் அந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் சரியில்லைங்கிற விஷயத்த இதே ரசிகர்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லியோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான படம் உருட்டிகிட்டு இருக்க இதே விஜய் சாரோட ரசிகர்கள் படம் வரும்போது ஒன்றுமே பேசலை, காணாமல் போயிட்டாங்க. 2ஆவது நாள் கிட்டத்தட்ட வந்து 50% 60% அளவுக்கு வந்து டிக்கெட் ரேட் வந்து டிக்கெட்டோட எண்ணிக்கை கம்மியாச்சு புக் ஆகுறது. அப்போது எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. அதை தாண்டி ப்ரொமோட் பண்ணி அந்த போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி அது மூலமாக ரசிகர்களை தூண்டி விட்டு தான் படத்தை ஓட்டினாங்க. ஸோ அந்த சூழ்நிலை இங்கே இல்லை. ஆல்ரெடி வந்து மக்கள் பார்த்து ஆர்கானிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்காங்க. அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப அற்புதமான இடத்த நோக்கி வந்து பார்த்திங்கன்னா கூலி திரைப்படம் வந்து போயிட்டுருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணிக்கிட்ட ஆகுது. இந்த 3ஆவது நாள் இந்த 6 மணி வரைக்குமே நல்ல ரெஸ்பான்ஸு, நல்ல டிக்கெட் ரேட் வந்து போயிட்டுருக்குது. வார் 2 திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ தான் பிக்கப் ஆகிட்டு வந்துட்டுருக்குது. கூலி திரைப்படமும் வார் 2 திரைப்படமும் அதாவது லிமிட்டடான ஸ்க்ரீன்ஸ் இருந்தாலும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வார் 2 விட அதிகமான ஷோஸ் வந்து புக் ஆகிட்டு தான் இருக்குது, கலெக்ஷனும் அதிகமாகிட்டு தான் வந்துட்டுருக்குது. ஸோ இந்த கிளாஷில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த 2 நாள் 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா கூலி வந்து ஒரு அப்பர் ஹேண்டில் இருக்குது அப்படிங்கிறது மறுக்கப்பட முடியாத உண்மை. ஸோ நாளைக்கு
இந்த 3 நாளுடைய கலெக்ஷன் மொத்தம் எவ்வளோ வருது, அஃபிஷியலாக வந்து சன் பிக்சர்ஸ் வந்து என்ன போஸ்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் டீட்டெயிலாக வந்து பேசுவோம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் போடுங்க. நெகட்டிவான விஷயங்கள் வந்து ஒரு நல்ல திரைப்படத்தையோ இல்லை ஒரு நல்ல எண்ணத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படத்தையோ எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படிங்கிறது வந்து கூலி திரைப்படத்துடைய வெற்றி தான். அந்த படத்துக்கான ஆடியன்ஸ் போய் சேர்ற அந்த விஷயம் தான் அதை வந்து ப்ரூவ் பண்ணுது. ஒரு படம் இவ்வளோ நெகட்டிவான வந்து விமர்சனத்தை வந்து இவங்க பரப்பின பிறகும் கூட 2வது நாளே அதை விட அதிகமான டிக்கெட் வந்து புக் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த படத்து மேலே என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது, மக்கள் வந்து எந்த அளவுக்கு ரஜினி சார் மேலேயும் அவருடைய படங்கள் மேலேயும் நம்பிக்கையோடு வந்து தேட்டரில் போய் பார்க்குறாங்க, ஒரு வாட்டியாச்சும் நான் அந்த படத்தை பார்த்துட்டு நான் தாண்டா முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற மனநிலையில் போய் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.